என் செல்ல குழந்தையே, உன்னுடைய பூஜைகளால் இந்த வராகி என்னுடைய மனதை குளிர்வித்து நீ உன்னுடைய இல்லத்திலேயே என்னை நிரந்தரமாக அமர வைத்து விட்டாய். என் தங்கமே, ஒரு விஷயம் உனக்கு புரிகின்றதா? அம்மா உன் இல்லத்தில் இருக்கின்றாள். இந்த வராகியானவள் உன் இல்லத்தில் உன்னை கண்காணித்து கொண்டிருக்கின்றாள். என் தங்கமே, அப்படியானால் இத்தனை கஷ்டப்பட்டு உன்னுடைய இல்லத்திற்குள் வரவழைத்த இந்த வராகி அங்கு இருக்கிறேன் என்றால், நான் இருக்கின்ற இடத்தில் நான் சொல்கின்ற இந்த தவறுகள் ஒருபொழுதும் நடக்கக்கூடாது. என் தங்கமே, தெய்வத்தை அமர வைப்பது மட்டும் புத்திசாலித்தனம் கிடையாது. தெய்வம் அங்கே நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் அதற்குரிய எல்லா செயல்களையும் நீ சரியாக செய்ய வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் வாழ்க்கையில் தடமாறி சென்றுவிடக்கூடாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த பல விஷயங்கள் இன்றும் உன்னுடைய மனதில் மறக்க முடியாத பல நல்ல நினைவுகளை தந்திருக்கின்றது. எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும் அந்த நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்கும் பொழுது நிச்சயமாக என்னுடைய பிள்ளையின் மனது மிக பெரிய ஆறுதலை அடையத்தானே செய்கின்றது. என் தங்கமே, ஒவ்வொரு நாளும் நீ உன்னுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கும் பொழுதெல்லாம் நீ என்ன நினைக்கின்றாய்? அம்மா, இந்த வராகியானவள் உன்னுடைய வாழ்க்கையில் வந்துவிட்ட பிறகு நீ எப்பொழுதுமே இந்த வராகியினுடைய எண்ணங்களோடு தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அம்மா நம்மை காத்திடுவாள் என்கின்ற எண்ணம் உனக்குள் தெளிவாக இருக்கின்றது. நீ என்னை காத்திடுவாய் தாயே, உன்னை அன்றி எனக்கு வேறு யாரும் நினைவிற்கு வரவில்லை. கஷ்டம் வரும் பொழுதெல்லாம் நான் உன்னை மட்டும்தான் நினைக்கின்றேன் என்று என் பிள்ளை என்னை பார்த்து சொல்கின்றாய் அல்லவா? நீ இப்படி மனமுருகி உருகியே இந்த தாயானவள் என்னை உன்னுடைய இல்லத்திற்குள் வரவழைத்து விட்டாய். ஆனாலும் என் குழந்தை, நீ செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான செயல் ஒன்று உன் வாழ்க்கையில் இருக்கின்றது. நீ என்னை அங்கே வரவழைத்து விட்டால் மட்டும் போதுமா? எந்த சூழ்நிலையிலும் என்னை அங்கிருந்து நீ விட்டுவிடக்கூடாது. என் தங்கமே, நீ நினைக்கலாம் நாம் நல்ல விஷயங்களைத்தான் செய்கின்றோம், நமக்கு தெய்வம் எந்நாளும் துணை இருக்கும் என்று. என் பிள்ளையே, உனக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் கூட நல்ல விஷயங்களை செய்து தெய்வத்தை தன் வசமாக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. அதனால் தான் அம்மா சொல்கின்றேன், நீ இது போன்ற செயல்களை ஒரு நாளும் உன் இல்லத்தில் செய்துவிட்டு என்னை அந்த பக்கம் அனுப்பிவிடாதே என்று. என் குழந்தையே, உன்னுடைய இல்லத்தின் பூஜை அறையில் ஒரு தெய்வம் முழுமையாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். இதை நீ இப்பொழுது தெளிவாக தெரிந்து கொண்டாய். அப்படியானால் முதலில் உன்னுடைய இல்லத்தில் நடக்கவே கூடாத விஷயம் ஒன்று என்ன தெரியுமா? உன்னுடைய இல்லத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் எந்த விதமான தூசிகளும் இருக்கக்கூடாது. அதாவது ஒட்டடைகள் எங்குமே இருக்கக்கூடாது. என் தங்கமே, இரண்டாவதாக உன்னுடைய இல்லத்திற்குள் சண்டை சச்சரவுகள் இருக்கக்கூடாது. என் குழந்தை, உன்னுடைய இல்லத்தில் எப்பொழுதுமே நறுமணம் கவர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அடுத்ததாக என் தங்கமே, உன்னுடைய இல்லத்திற்குள் தீய எண்ணங்கள் கொண்டவர்கள் யாரும் வந்துவிட முடியாது. அதையும் மீறி யாரேனும் வந்துவிட்டார்கள் என்றால் அவர்களை பூஜை அறை வரை நீ ஒருபொழுதும் அனுமதித்து விடாதே. என் பிள்ளை, அடுத்ததாக உன்னுடைய இல்லத்தில் முக்கியமாக நீ செய்ய வேண்டிய காரியம், வாரத்தில் 2 முறையாவது மஞ்சளில் கல் உப்பு கலந்த நீரால் உன்னுடைய இல்லத்தின் மூலை முடுக்குகளில் எல்லாம் நீ துடைக்க வேண்டும். என் பிள்ளையே, அடுத்ததாக தெய்வம் உன்னுடைய இல்லத்தில் குடியிருக்கும் பொழுது யாருடைய வாயிலிருந்தும் தீய வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது. என் தங்கமே, இதில் எல்லாம் நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும். என் பிள்ளையே, இதையெல்லாம் நீ சரியாக செய்யும் பொழுது தெய்வம் உன்னுடைய இல்லத்தை விட்டு வேறெங்கும் செல்ல விரும்ப மாட்டார்கள். குறிப்பாக அடுத்தவர்களின் பொருட்களை கவரக்கூடாது. யாரை பற்றியும் அவதூறாக பேசக்கூடாது. உனக்கு கெடுதலை செய்தாலும் அவர்களுக்கு மீண்டும் நீ கெடுதல் செய்ய நினைக்காதே. மாறாக அதை என்னுடைய பொறுப்பில் விட்டுவிட்டு உன்னுடைய கடமைகள் என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டிருக்க வேண்டும். என் தங்கமே, தெய்வம் அங்கே அமர்ந்திருக்கிறது என்றால் நிச்சயமாக என்னுடைய குழந்தை, இதை நீ யாரிடத்திலும் சொல்ல வேண்டாம். உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களை பற்றியும் நீ யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். ஏனென்றால்
ஒரு விஷயத்தை நீ மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த விஷயம் உனக்கு நடக்காமல் போவதற்கு கூட நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் போதும், நீ அடைந்த கஷ்டங்கள் எல்லாம் போதும். இதிலிருந்து மீண்டு வர முடியுமா என்று நமக்கு விமோச்சனம் என்று கேட்ட என் பிள்ளை, இனி உன் வாழ்க்கையில் என்றுமே உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். நீ இதிலிருந்து மீண்டு வர தொடங்கிவிட்டாய். இந்த வாழ்க்கையில் இருந்து உனக்கான நல்லவை எல்லாம் நடக்க தொடங்கிவிட்டது. இது நாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் உனக்கு பலனும் கிடைத்து விட்டது என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்கமே, யாரெல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைத்தார்களோ, யாரெல்லாம் இன்று உன் வாழ்க்கையை கெடுக்க நினைத்தார்களோ அவர்களை எல்லாம் நான் துவம்சம் செய்து கொண்டிருக்கின்றேன். நான் உன் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் சீர்படுத்தி கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்தில் என்னை அங்கிருந்து அனுப்பிவிடாதே என்றுதான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னை எச்சரிக்கை செய்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளைக்கு நல்லதை நடத்தி முடித்து கொடுத்துவிட்டுத்தான் அங்கிருந்து செல்ல வேண்டும் என்ற உறுதியோடு நான் நின்று கொண்டிருக்கின்றேன். என்னுடைய மன உறுதி உனக்கு நிச்சயமாக இருக்குமானால் நிச்சயமாக என்னுடைய குழந்தை, உன்னுடைய மனதிற்குள் நான் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தெளிவாக வைத்திருப்பாய். என் தங்கமே, நீ நினைக்கலாம், தெய்வம் இதையெல்லாமா நமக்கு கட்டுப்பாடுகளாக விதிக்கின்றார்கள், இப்படியெல்லாம் செய்தால்தான் அவர்கள் இங்கே இருப்பார்களா என்று. என் குழந்தையே, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் தெய்வம் மாட மாளிகையை பார்த்தெல்லாம் குடி புகுவது கிடையாது. இந்த வீட்டில் வசதி இருக்கின்றதா என்பதை பார்த்து உள்ளே நுழைவது கிடையாது. இந்த இல்லத்தில் நல்ல குணங்களை கொண்ட மனிதர்கள் இருக்கின்றார்களா, அவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் எப்பொழுதும் இருக்கின்றதா, யாருக்கும் தீங்கு செய்யாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களா, யார் வாழ்க்கையையும் கெடுக்க நினைக்காமல் இருக்கின்றார்களா என்பதை பார்த்துத்தான் தெய்வம் உள்ளே நுழையும். உன்னுடைய வீடு குடிசை வீடாக இருந்தாலும் இந்த வராகியானவள் அங்கே மன மகிழ்ச்சியோடு தங்கி இருப்பேன். அம்மா, எனக்கு சொந்த வீடு இல்லையே என்றெல்லாம் நீ வருந்தக்கூடாது. நீ இருக்கின்ற இடத்தில் உன்னுடைய மனது என்னை அழைக்கும் பொழுது நான் அங்கே நிச்சயமாக குடியிருப்பேன். என் பிள்ளைக்கு என்ன வேண்டுமோ அதை நான் செய்து கொடுப்பேன். என் தங்கமே, நீ எனக்கு என்ன செய்தாலும் அதை நான் மனதார ஏற்றுக்கொள்வேன். உன்னால் எதுவும் முடியவில்லை என்று என்னிடத்தில் நீ மனதார சொல்லிவிட்டால் கூட அதை கேட்டு உன் அம்மா நான் மனமகிழ்ச்சி அடைவேன். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் உனக்கு எதுவெல்லாம் இது நாள் வரையிலும் வேதனையை கொடுத்து சோதனைக்கு உன்னை ஆளாக்கியதோ அவையெல்லாம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்களை தந்துவிடப் போகின்றது. என் பிள்ளையே, எதை நினைத்தும் வருத்தப்படாதே. அம்மா சொல்வது போல என்றுமே நீ உன்னுடைய இல்லத்தில் மட்டும் சரியாக நடந்து கொண்டிருப்பாயானால் இனி என்றுமே இந்த வராகி உனக்கானவள். உனக்கு ஒரு பிரச்சனை என்ற ஒன்று வந்தால் யார் வருகின்றார்களோ இல்லையோ எல்லாவற்றிற்கும் முன்னால் இந்த வராகி வந்து நிற்பாள் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். என் தங்கமே, நீ வருத்தப்படாதே. ஒரு விஷயம் உனக்கு தடைப்பட்டு நின்றுவிட்டது என்றால் அதை நினைத்து வேதனைப்படாதே. எல்லாவற்றிற்கும் ஒரு தொடக்கம் இந்த வராகியின் மூலமாக உனக்கு நடக்கும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும். நான் என்றென்றைக்கும் உன்னை கைவிடுபவள் அல்ல. எப்பொழுதெல்லாம் என் பிள்ளை கண்கலங்கி நிற்கின்றதோ அப்பொழுதெல்லாம் ஓடோடி வந்து உன் வாழ்க்கையில் அத்தனையையும் செய்து கொடுப்பவள் இந்த வராகி என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பினை பெற்றிருக்கின்ற என்னுடைய குழந்தை, இனி ஒரு பொழுதும் நீ கண்கலங்க நேர்ந்து விடாது. என் தங்கமே, இத்தனை நாளும் நீ கஷ்டத்தில் இருந்து விட்டாய். இனியும் உன்னை அதிலேயே நான் தவிக்க விட்டு விடுவேன் என்று நினைத்து விடாதே. நான் உன் இல்லத்தில் நிரந்தரமாக குடியமர்ந்து விட்ட பிறகு இனி உனக்கு பயம் வேண்டாம். ஆனால் நான் சொல்கின்ற விஷயங்களில் மட்டும் நீ ஒரு நாளும் தவறி விடாதே. என் பிள்ளை, அம்மா என்னால் இன்று செய்ய முடியவில்லை என்றால் அது வேறு விஷயம். தெரிந்தே தெய்வம் இருக்க வேண்டும் என்கின்ற முடிவை நீ நன்றாக எடுத்து கொண்ட பிறகு இது போன்று ஒரு நாளும் செய்து விடாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன். என் குழந்தை, எல்லாமே உனக்கு இனி நல்லது நடக்கப் போகின்றது என்பதைத்தான் இந்த தாயின் வாக்கு உனக்கு உணர்த்துகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றென்றும் உன்னை அரவணைக்க நான் இருக்கும் பொழுது எதை பற்றிய பயமும் உனக்கு ஒரு நாளும் தேவையில்லை. நான் என்றுமே உன்னை ஆசீர்வதித்து உன் வாழ்க்கையில் உனக்கு
நல்லதை செய்து கொடுப்பேன். என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.